மக்கள் நியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். டெல்லியில் உண்ணாவிரதம் இருந்து வரும் இந்த மாணவர்களுக்கு, மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு நுழைவுத் தேர்வாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள இந்த நீட் இது எவ்வளவு பெரிய சிக்கலை ஏற்படுத்துங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தொடங்கி இன்னைக்கு சுமார் 20 நீட்டு திட்டத்துக்கு எதிராக இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு மாபெரும் தமிழ்நாட்டை தொடங்கி வைத்த இந்த சிக்கல் இன்றைக்கு முழுக்க ஒரு பரவலாக பரவி இன்னைக்கு அதுக்கு எதிரான ஒரு போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்திலே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த போராட்டத்தை முன்னெடுப்பவர் யார் என்று இன்னைக்கு பார்த்தோம்னா, இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அந்த போராட்டத்தை இந்த ஒன்றிய அரசு இத்தனை நாட்களாக வேடிக்கை பார்க்குதுன்னா, சாமானிய மனிதர்களை எப்படி பார்க்குங்கிறதா இன்னைக்கு மக்களோட முதன்மையான கேள்வியா இருக்கு. ஒரு நாடறிந்த ஒரு விஞ்ஞானி, மக்கள் போற்றும் ஒரு ஒரு கல்விக்கான புரட்சியாளர், இன்னைக்கு சூழலியல் சார்ந்து இன்னைக்கு லடாக் போன்ற அந்த மாநிலங்களில் மிகப்பெரிய புரட்சியை முன்னெடுத்தவர், இன்னைக்கு அவருக்கு உலகம் தழுவி பல விருதுகள் தேடி வந்ததெல்லாம் இன்னைக்கு தள்ளி வைத்துட்டு இன்னைக்கு மக்களுக்காக இன்னைக்கு களத்தில் போராடி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவன், இன்னைக்கு ஒரு மக்கள் தலைவன், அவரை இன்னைக்கு இந்த இந்திய ஒன்றிய அரசாங்கம் எப்படி பார்க்குது, ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தலைங்கிறது மிகப்பெரிய வெட்கக்கேடு. இன்னைக்கு அவரை குண்டு கட்டா இன்னைக்கு அவரை இன்னைக்கு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவரை நாங்க உயிரை பாதுகாக்க போறோம் சொல்ற இந்த அரசு, இந்த ஒன்றிய அரசு அவரின் கோரிக்கையை நீ கேட்கிற இடத்துல இருக்கீங்களாங்கிறதா இன்னைக்கு மக்கள் எழுதுற முதன்மையான இதா இருக்கு. இன்னைக்கு அவரோட கோரிக்கையை நிறைவேற்றணும், அவர் உயிர் எங்களுக்கு முக்கியம், அதற்காக தான் இந்த போராட்டம். ஆனா அவர் கோரிக்கை என்ன? இன்னைக்கு கல்வி, இன்னைக்கு நீட்டு தேர்வுல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கு. இன்னைக்கு இந்த கொஸ்டின் வினாத்தாள்கள் இன்னைக்கு பல லட்சங்களுக்கு விற்கப்பட்டிருக்கு. இதுக்கு மத்திய ஒன்றிய கல்வி அமைச்சர் தான் இதற்கான போடக்கூடாது. நாம் கொண்டு வந்திருக்கிற திட்டங்களையும் அஜெண்டாங்களையும் நிறைவேற்றுறதா இந்த அரசோட முதன்மை. சாமானிய மக்களின் குரல் என்ன, அவங்களோட கோரிக்கை என்னங்கிறது இடத்த கேட்கிற இடத்துல இந்த அரசாங்கங்கள் இல்ல. இந்த தூத்துக்குடி மண்ணில இருந்து இந்த மக்கள் போராட்டம் எப்படி புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக தூத்துக்குடி மக்கள் அறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு எளிய உரையை வழங்கவும் நேரம் குறைவாக உள்ளது.